கொழும்பு மாநகர சபை கூட்டத்தில் இன்று பதற்ற நிலை ஏற்பட்டது. இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் எமது செய்திகளில் எதிர்பாருங்கள். உங்களோடு இன்றைய நியூஸ் பஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வது ஜெஃப்ரி ஜெபதார்ஷன், பிரியா ஆலால் சுந்தரம். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். செனட் சபை முறைமை தொடர்பில் அரசாங்கம் அவதானம். கொழும்பு மாநகர சபையின் நிதிசார் தெரிவுக்குழுவின் அதிகாரம் எதிர்க்கட்சிக்கு. கரையோர அதிவேக ரயில் மார்க்கத்தின் காலி ஹிக்கடுவ ரயில் பாதையின் ஒரு பகுதி ரயில்வே திணைக்களத்திடம் கையளிப்பு. இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்பதற்கான ஒத்துழைப்புகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக இந்திய வெளிவகார அமைச்சர் SM கிருஷ்ணா தெரிவிக்கின்றார். காலி ரயில் நிலையத்தில் இன்று முற்பகல் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். கரையோர அதிவேக ரயில் மார்க்கத்தின் புனரமைப்பு வேலை திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட காலி இக்கடுவ ரயில் மார்க்கத்தின் ஒரு பகுதியை ரயில்வே திணைக்களத்திற்கு கையளிப்பதற்காக இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்திய வெளிவகார அமைச்சர் SM கிருஷ்ணா தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. வடமாகாணத்தின் ரயில் மார்க்கம் தொடர்பிலான அனைத்து வேலை திட்டங்களையும் அடுத்த ஆண்டு நிறைவடைய முன்னர் நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். இதற்காக இந்தியாவின் கடனுதவியின் கீழ் 800 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுக் கொடுக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். நண்பர்களே, எமது அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தோடு இணைந்து செயற்பட விரும்புகின்றது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று சமாதான மற்றும் அபிவிருத்தி பணிகளை மேலும் விஸ்தரிக்க நாம் விரும்புகின்றோம். காலி இக்கடுவ ரயில் மார்க்கம் மாத்திரமல்ல, நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் உள்ள ரயில்வே கட்டமைப்புகளையும் நெடுஞ்சாலைகளையும் அபிவிருத்தி செய்யும் பணிகளில் இந்தியா ஈடுபட்டுள்ளது. இதற்காக இந்திய அரசாங்கத்தினால் எமக்கு பாரிய அளவிலான ஒத்துழைப்புகள் கிடைத்துள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு வலுப்பெற்றமையே இதற்கான காரணமாகும். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ரயில் மார்க்கமாகும். இந்த ரயில் மார்க்கத்தை மேலும் அபிவிருத்தி செய்வதற்காக நாம் ரயில் கடவைகளுக்கு பாதுகாப்பு கடவைகளை நிர்மாணிக்க உள்ளோம். ஏனென்றால் ரயில் கடவைகளுக்கு பாதுகாப்பு வேலிகளின்றி ரயிலை 80 அல்லது 100 கிலோமீட்டர் வேகத்தில் செலுத்த முடியாது. எமக்குள்ள பிரச்சினை அதுவாகும். எனவே பாதுகாப்பு வேலிகளின் நிர்மாண பணிகளை இவ்வாண்டு இறுதிக்குள் நிறைவு செய்ய முடியும் என நாம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். கூட்டுத்தாபனங்கள் மற்றும் அதிகார சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள 25% சம்பள அதிகரிப்பை பல நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கின்றது. எனினும் குறித்த சம்பள அதிகரிப்பை நிராகரித்து இலங்கை மின்சார சபை ஒன்றிணைந்த தொழிற்சங்கம் நேற்று நள்ளிரவு முதல் சட்டப்படி வேலை தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது. கூட்டுத்தாபனங்கள் மற்றும் அதிகார சபைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 3 வருடங்களுக்கு ஒரு முறை சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதுடன் இம்முறை 18% சம்பள அதிகரிப்பு 2500 ரூபாய் மேலதிக கொடுப்பன வழங்குவதற்கும் அரசாங்கம் தீர்மானித்தது. எனினும் குறித்த சம்பள அதிகரிப்பிற்கு ஊழியர்களும் தொழிற்சங்கங்களும் இணக்கம் தெரிவிக்காத நிலையில் ஜனாதிபதி தலைமையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் 25% சம்பள அதிகரிப்பு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இந்த விடயம் தொடர்பாக எமது நிறைவேற்றுக்குழு நேற்று கலந்துரையாடி தீர்மானம் ஒன்றுக்கு வந்துள்ளது. நாம் இதுவரை எவ்வித தொழிற்சங்க நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை. என்ன நடைபெறுகின்றது என்பதை நாம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். தற்போது 25% சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேசிய நீர்வழங்கல் வடிகால் அமைப்பு சபையின் ஒரு பிரிவினருக்கு மாத்திரமே இது வழங்கப்படுகின்றது. அவ்வாறானதொரு குழப்பமான நிலையை இங்கு காணப்படுகின்றது. சம்பள குழுவினால் அனுமதிக்கப்பட்ட 32.4% நிதி காணப்படுகின்றது. அதற்கு பணிப்பாளர் சபையும் அனுமதித்துள்ளது. அத்துடன் 3 வருடங்களுக்கு ஒரு முறை சம்பளம் அதிகரிக்கப்படும் போது 33% அதிகரிக்க வேண்டும். எனவே அனுமதி வழங்கிய அந்த கொடுப்பனவை நமக்கு வழங்குமாறு நாம் கூறுகின்றோம். ஒரு குழுவுக்காக முழு நாடும் கொடுப்பனவை வழங்க வேண்டுமா? இது மக்களின் பணம் என்பதனை மறந்துவிட வேண்டாம். அரசாங்கம் வழங்குவதற்காக அது அமைச்சர்களினதோ அல்லது வேறு நபர்களினதோ பணம் அல்ல, மக்களின் பணமாகும். அவர்களின் கோரிக்கைகளுக்கேற்ப 25% சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதனை அரசாங்கம் தெளிவாக கூறுகின்றது. 45% சம்பள அதிகரிப்பை கோரியுள்ள இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் தற்போது சட்டப்படி வேலை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதுடன் ஆக குறைந்தது 30% சம்பள அதிகரிப்பையாவது வழங்குமாறு இவர்கள் கூறுகின்றனர்.
25 வீத சம்பள அதிகரிப்பு வழங்கப்படுவதாக அரசாங்கம் கூறியதன் பின்னர் மக்கள் என்ன நினைக்கின்றனர்? மின்சார சபை ஊழியர்களின் சம்பளம் 25 வீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவே கருதுகின்றனர். அது முற்றிலும் தவறான கருத்தாகும். அரசாங்கத்தின் 25 வீதம் என்பது 8.25 வீத அதிகரிப்பாகும். மீண்டும் 2015 ஆண்டே சம்பளம் அதிகரிக்கப்படும். அதாவது வருடத்திற்கு 8.25 வீத அதிகரிப்பாகும். எமது போராட்டத்தின் முடிவு வெற்றியை தவிர தோல்வி அல்ல என்பதை குறித்த அதிகாரிகளுக்கு எடுத்துக் கூற விரும்புகின்றோம். 2005 ஆண்டு 23 வீதமும் 2009 ஆண்டு 22 வீதமும் 2012 ஆண்டு 25 வீத சம்பள அதிகரிப்பும் இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அது நியாயமான நடவடிக்கை என நான் கருதுகின்றேன். மின்சாரத்தை துண்டிக்க அவருக்கு உரிமை இல்லை, அதற்கு இடமளிப்பதும் இல்லை. அரசியலாக இருக்கலாம், பல்வேறு அமைப்புகளாக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட நபர்களாக இருக்கலாம். எந்த ஒரு நபரினதும் அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது. மாகாண சபைகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் நிர்வாக இணக்கப்பாடு ஒன்றை ஏற்படுத்தும் நோக்கில் செனட் சபை ஒன்று ஸ்தாபிக்கப்பட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெஹலிய ராமுக்வெல்ல தெரிவிக்கின்றார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் 13வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அப்பால் சென்ற தீர்வு யாதென ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் தீர்வுகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதால் பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் ஊடாக அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். செனட் சபை அப்படியில்லை என்றால் உயர்மட்ட சபை ஒன்றும் அப்படியும் இல்லை என்றால் பதிலளிக்கும் சபை ஒன்றை உருவாக்க எதிர்பார்க்கின்றோம். நாட்டில் முன்னர் காணப்பட்ட யாப்பின் பிரகாரமே எதிர்பார்க்கின்றோம். அதில் சிறுபான்மையினரை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கும் அவர்களின் கருத்துக்களை முன்வைக்கவும் எதிர்பார்க்கின்றோம். எனவே அதன் மூலம் மத்திய அரசாங்கத்திற்கும் மாகாண சபைகளுக்கும் இடையில் நிர்வாக இணக்கப்பாடு ஏற்படும். அதிகார பகிர்வு தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என ஊடகவியலாளர்கள் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பினர். அதிகார பரவலாக்களுக்கு நாம் இணக்கமா இல்லையா என்பது தெளிவான விடயமாகும். இங்கு சில பிரச்சனைகள் உள்ளன. போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம் ஆகியவற்றை முழுமையாக இல்லாது செய்வதோ அல்லது அவற்றை முழுமையாக உள்ளடக்குவதோ அல்ல. பிரச்சனைகள் இருப்பின் அது தொடர்பில் கலந்துரையாட வேண்டும். කවුද ගැටලුවට පත් වෙලාද? කොහෙද පත් වෙලාද? ඒකයි මම කියන්නේ. ඒ කට්ටිය කියනවා. අපි කියන්නේ නැහැ. ඒකට ඔබතුමා කියන්නේ ඒගොල්ලෝ අවියාල් දානකට මේ කැප්ලි ගහුවේ වෙන මොකක් හරි අමාරුවකට. මොකේද? නෑ ත්‍රස්තවාදය කියන්නේ. නෑ ත්‍රස්තවාද දැන් ඔබතුමා කියන්නේ මුළු ත්‍රස්තවාදයම මේ ඉඩම් ප්‍රශ්නේ හින්දායි කියලාද? එතකොට එන ඒගොල්ලෝ කියනවා ඒගොල්ලෝ ජාතික ප්‍රශ්නයක් තියෙන එක ඒගොල්ලෝ කියනවා. නෑ ඒ කට්ටිය කියන්නේ ත්‍රස්තවාදයෝනේ. නෑ නෑ. ඔව්. දැන් ඔබතුමා කියන්නේ TN එකක් ත්‍රස්තවාදය. නෑ මම நான் பாராளுமன்றத்தில் கூறியுள்ளேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சிலர் சில சந்தர்ப்பங்களில் அவ்வாறு செயற்படுகின்றனர். இல்லை என கூற முடியாது. அரசு தரப்பிலிருந்து முன்னிறுத்தப்பட்டுள்ளனர். எங்களுக்கு பிரச்சனை உள்ளது. போலீஸ் அதிகாரம் மற்றும் காணிகள் தொடர்பில் நமக்கு பிரச்சனை உள்ளது. இந்த பிரச்சனை தொடர்பில் கலந்துரையாடப்பட மாட்டாது. அதற்கு முன்னர் அவர்களுக்கு நிபந்தனைகள் தேவைப்படுகின்றது. எனினும் அந்த கலந்துரையாடல் நிபந்தனைகள் அற்றது. இல்லை, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிகார பகிர்வுக்காக 13வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் தொடர்பிலான கலந்துரையாடல்களில் அந்த அனைத்து விடயங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. தேசிய பிரச்சனை உள்ளதாக கூறுகின்றனர். தேசிய பிரச்சனை உள்ளதாக கூறும் விடயத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றதா? இல்லை என்றால் இல்லை என்ற நிலைப்பாட்டை கூறுங்கள். இல்லை என்றால் இவ்வளவு சிரமப்பட வேண்டுமா? தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டு கிருஷ்ணாவை அழைத்து வந்து ஏன் சிரமப்படுகின்றீர்கள்? அது தேசிய பிரச்சனை இல்லை என்றால் ஏன் சிரமப்பட வேண்டும்? செய்திகள் தொடர்கின்றன. மூத்தோரின் சில செயற்பாடுகளினால் எதனையும் அறியாத சிறுவர்களை பாதிக்கப்படுகின்றனர்.
திஸ்ஸமஹாராம மெத்சவன மீனவ கிராமத்தில் இன்று இடம்பெற்ற சம்பவமும் அதற்கு மற்றொரு உதாரணமாகும். திஸ்ஸமஹாரம விஜயபுர பிரதேசத்தில் வசிக்கும் நிமாஷா ஸ்ரீமாலியின் கணவர் சம்பவம் ஒன்று தொடர்பில் திஸ்ஸமஹாரம போலீசாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தனது 4 மாத குழந்தையுடன் வாடகை வீடொன்றில் இருப்பதற்கு அச்சப்பட்ட நிமாஷா அயலவர்கள் இருவருடன் மோட்டார் சைக்கிளில் தனது உறவினர் வீட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார். வீட்டிலிருந்து 100 மீட்டர் தொலைவிற்கு கூட மோட்டார் சைக்கிள் செல்லவில்லை. இனந்தெரியாத சிலரினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தில் 4 வயது குழந்தை உயிரிழந்தது. 2 நாட்களுக்கு முன்னர் இவ்வாறு விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைக்கு இன்று இந்த நிலை ஏற்பட்டது. மூத்தோரின் செயற்பாடுகளால் பாதிக்கப்பட்ட குழந்தையொன்று தொடர்பில் இதற்கு முன்னரும் நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். காலி ரத்கம பிரதேசத்தில் உறவினர்கள் 2 குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் உயிரிழந்த குழந்தை தொடர்பில் கடந்த அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி செய்தி வெளியிட்டிருந்தோம். தருஷா பிரபோத் என்ற குழந்தையே இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருந்தது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் தொடர்பில் எழுந்துள்ள குளறுபடிகள் குறித்து ஆராய ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட நிபுணர்கள் குழுவின் சிபாரிசுகள் இன்று ஆராயப்படுவதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த சிபாரிசுகள் ஆணைக்குழு முன்னிலையில் ஆராயப்பட்டதன் பின்னர் அதனை நடைமுறைப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் காமினி சமரநாயக்க தெரிவித்தார். உயர்தர பரீட்சை பெறுபேறுகளில் மாவட்ட நிரல்படுத்தல் உள்ளிட்ட பல விடயங்களில் இடம்பெற்றுள்ள குறைபாடுகள் தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் அறிக்கை எனக்கு கிடைத்துள்ளது. அதில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏனைய விடயங்கள் தொடர்பிலும் நாம் விசேட கவனம் செலுத்துவோம். இதேவேளை அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் மற்றும் பாடசாலைகளை பாதுகாக்கும் மக்கள் இயக்கம் என்பன ஒன்றிணைந்து கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக இன்று பிற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர்.